ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது கடவுள் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்நோக்கி காத்திருங்கள். உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே வாசக சிந்தனைகளை பற்றி நாம் சிந்திக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய வாசக நேர்வில நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றத்தை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நூலில் இருந்தும், நற்செய்தி வாசமாக லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உருமாற்றத்தை எவ்வாறு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. இந்த தவக்காலத்திலே இந்த 40 நாட்கள் நாம் எப்படி இருப்போம், அதுதான் நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். 365 நாளிலே 40 நாட்கள் மட்டும் நான் நல்லவனாக இருப்பது, இறைவனுக்கு உகந்தவனாக இருப்பது, பாவம் செய்யாமல் இருப்பது, பட்டினி கிடக்கிறேன் என்ற பெயரிலே விரதம் இருப்பது, இவையெல்லாம் இந்த 40 நாட்களிலே செய்வதனால் நாம் நல்லவனாகிவிட முடியுமா? 365 நாள் ஒரு செடியை நீங்கள் வளர்த்து அதில் 40 நாட்களுக்கு மட்டும் தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் வைத்திருந்தால் அந்த செடியினுடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்விகளோடு தான் நாம் இந்த உருமாற்றத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உருமாற்றம் என்பது நல்லதிலிருந்து தீமைக்கா, இல்லை தீயதிலிருந்து நல்லதுக்கா, வாழ்விலிருந்து சாவுக்கா, சாவிலிருந்து வாழ்வுக்கா? என்ன மனமாற்றம், என்ன உருமாற்றம்? இவைதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றம், அவர் மோசேவோடும் எலியாவோடும் பேசிய பொழுது அவர்களோடு இணைந்து இவருடைய முகம் பிரகாசித்தது, அத்தோடு உடையும் பிரகாசித்தது என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கு யார் இயேசு கிறிஸ்து என்றே தெரியவில்லை, குழம்பி போயிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், ஒன்றுமே புரியாமல், ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது இவர்கள் குழம்பியதை பார்த்த தந்தை கடவுள் விண்ணிலிருந்து மேகத்தின் வழியாக செய்தி கொடுக்கிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்ற செய்தி. இங்கே இந்த உருமாற்றம் எதற்கு? இயேசு அவர்கள் முன்தான் அதிசயம் செய்தார், அற்புதங்கள் செய்தார், பல புதுமைகளை செய்தார். அப்பொழுதல்ல இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் யார் என்று என்னை நினைக்கிறீர்கள், நீ மெசியா என்று பேதுரு சொன்னார். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. அவர்களுக்கு இயேசுனுடைய பிறப்பை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்கும். அவர் பிறப்பின் போது நிகழ்ந்த அந்த விண்மீன்கள் எப்படி வழிகாட்டியது, ஏரோது என்னவெல்லாம் செய்தார், அனைத்தும் இவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு அறிந்திருக்கவும் முடியும். ஆனால் இந்த உருமாற்றம் என்ன செய்தியை கொடுக்கிறது? சீடர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தது. இயேசு கிறிஸ்து மோசே எலியாவிட இவர் பெரியவர். ஏனென்றால் யூதர்களுக்கு மோசேவும் எலியாவும் தான் மிகவும் பெரியவர்கள். அதுவும் எலியா வாழ்கின்ற இறைவாக்கினர், அதிசயங்களை செய்தவர். ஏனென்றால் எலியாவினுடைய வாழ்வை தான் அப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். எலியா செய்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். மோசே அவருக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார். இந்த நிகழ்வுகளிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த உருமாற்றத்தை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உருமாற்றம் என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்றால், ஒரு குருடாயல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கிட்டோம்னா அதை பெட்ரோல் ஆக்குறாங்க, டீசல் ஆக்குறாங்க, அதிலிருந்து வேசலின் எடுக்கிறாங்க, மெழுகு எடுக்கிறாங்க, தார் எடுக்கிறாங்க. இந்த உருமாற்றத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதனுடைய உருமாற்றம் அதுவும் ஒரு பயனை கொடுக்கிறது. பெட்ரோல் அது அதனுடைய நிகழ்ச்சியை அதனுடைய பயனை கொடுக்கிறது. டீசல் அது அதனுடைய பயனை கொடுக்கிறது. அதற்கு பிறகு மெழுகு அது எரிந்து வெளிச்சத்தை கொடுக்கிறது, உருகி. அடுத்தது தார்,
நாம் பயணம் செய்ய ஒரு நல்ல தார் சாலையை கொடுக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உருமாற்றமும் ஒரு வேலையை செய்தது. என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகரப் போகிறது என்பதை சீடர்களுக்கு அவர் சொல்லாமலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த உருமாற்றம் நம்மிடையே நிகழ வேண்டும். இந்த உருமாற்றம் என்பது 40 நாட்களுக்கு மட்டுமாக இருந்துவிடக்கூடாது. இந்த உருமாற்றத்தின் மூலம் நாம் என்னவாக போகிறோம் என்பதை மற்றவர்கள் நாம் சொல்லாமலே அறிந்து கொள்ள வேண்டும். இவன் இப்படித்தான், இந்த 40 நாள் மட்டும் நல்லவனாக இருப்பான், 41 நாள் மிகவும் மோசமானாக மாறிவிடுவான். இது அல்ல உருமாற்றம். இந்த உருமாற்றத்தை தான் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கலாம். என்ன உருமாற்றம்? எங்கேயோ வாழ்ந்த ஒரு ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, நீ இந்த நாட்டிலிருந்து கிளம்பு, நான் சொல்லுகின்ற நாட்டிற்கு செல், உன்னுடைய தாய் தந்தை நிலபுலங்கள் வாழ்ந்த இடங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு கிளம்பு. இப்படி ஒரு அழைப்பை கேட்டவுடன் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் ஆபிரகாம் கடந்து சென்றார், ஏற்றுக்கொண்டார். மாற்றம். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மாற்றம், அவர் பேசிய மொழியிலிருந்து மாற்றம், அவர் பார்த்த மனிதர்களிலிருந்து மாற்றம், அவர் வாழ்ந்த கால சூழலிலிருந்து மாற்றம். இந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கு சொந்தக்காரராக ஆபிரகாம் மாறி போனார். இந்த நிகழ்வுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் சொன்னவற்றையெல்லாம் செய்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு 2 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். உன்னை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உன் சந்ததியை நான் பெருக்குவேன். இந்த கல்தைய நாடு முழுவதும் உனக்கு நான் கொடுப்பேன். இந்த வாக்குறுதி. பொதுவாக இந்த வாக்குறுதியை நாம் எத்தோடு கணக்கிட்டு பார்க்கலாம் என்றால், திடீரென்று கடவுள் உங்கள் முன்னால் தோன்றி, இந்த தமிழ்நாட்டுக்கு உன்னை முதல்வனாக்க போகிறேன் என்று சொன்னால் நமக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குமோ, சிரிப்பு வருமோ, அப்படித்தான் ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் அந்த கல்தையர் நாட்டிற்கு இவர் புதியவர், அந்த நாட்டில் வாழ்வர் ஒருவரையும் தெரியாது இவருக்கு. ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் நம்பினார், ஆபிரகாம் நம்பினார். ஆனால் அவருக்குள் இருந்த அந்த அறியாமையை ஆண்டவர் நீக்குவதற்காகத்தான், உன்னுடைய அறியாமையிலிருந்து நீ வெளியே வா, வந்து வானத்தை அண்ணார்ந்து பார் என்கிறார். இங்கே ஆபிரகாமுடைய மனமாற்றம், உருமாற்றம் ஏற்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார். இந்த உருமாற்றம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் இதே செய்திகள் தான். சிலுவையை பற்றி மடமையான கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய மனமாற்றம், உருமாற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக சின்னப்பர் போராடுகிறார். ஆனால் அவர்களுடைய நிலையை குறித்து அவர் வருந்திவிட்டு, வயிறே இவர்களுடைய பிரதான தெய்வம், மானக்கேடே இவர்களுடைய செல்வம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவரால் முடியவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை போல வாழ முயற்சி செய்யுங்கள், நான் மாறி இருக்கிறேன். சின்னப்பர் எப்படி இருந்தார் என்பது நமக்கு தெரியும். உருமாறினார். கொலைக்காரனாக இருந்தவர் இயேசுவை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக மாறி போனார். அதுதான் தைரியமாக சொன்னார், என்னை போல வாழுங்கள் என்று. இந்த உருமாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆபிரகாமுடைய உருமாற்றம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. பவுலுடைய உருமாற்றம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற தைரியத்தையும் திராணியையும் கொடுத்தது. இயேசுனுடைய உருமாற்றம் எதை கொடுத்தது? சீடர்களுக்கு தெளிவை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் அவருடைய பாடுகள், அவர் என்னவெல்லாம் அவருக்கு நடக்க போகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் மோசே எலியாவுக்கு மேலானவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த மாற்றம் தான் நமக்கும் தேவை என்பதை தவக்காலத்திலே இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தவக்காலத்திலே மாற்றம் என்பது கடவுளை நாம் மற்றவர்களுக்கு காட்டுவது. அந்த மாற்றம் என்னிலே தோன்ற வேண்டும். என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் இந்த தவக்காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மாறி போக வேண்டும். என்னுடைய வார்த்தையை கேட்டு மாறி போக வேண்டும். இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதைதான் கடவுள் நம்மிடம் வந்து எதிர்பார்க்கிறார். இதைதான் இயேசு கிறிஸ்து தாபூர் மலையிலே செய்தார். அவருடைய உருவம் மட்டும் மாறவில்லை, உடையும்
அவருடைய முகம் மட்டும் பிரகாசிக்கவில்லை, அவருடைய உடையும் அவரோடு இணைந்தது. அந்த உடையும் சேர்ந்து பிரகாசித்தது. அவரோடு இணைந்த சீடர்களும் பிரகாசித்தார்கள். அப்பொழுது அவரை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவற்றை அனைத்தையும் திரும்ப 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 நினைத்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே நமக்கு இது ஒரு சவாலாக கொடுக்கப்படுகிறது. நம்மிலே என்ன மாற்றம் வரப்போகிறது? பட்டினி கிடக்கிறேன் என்ற பெயரிலே விரதம் இருந்து உடலை குறைக்க போகிறோமா? அல்லது இந்த 40 நாள் மட்டும் விவிலியத்தை திறந்து படிக்க போகிறோமா? அல்லது இந்த 40 நாள் காவி உடையை அணிந்து கொண்டு மற்ற விட ஆடைகளுக்கு ஓய்வு கொடுக்க போகிறோமா? எதை நாம் செய்ய போகிறோம்? ஒரு இளைஞன் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தாராம். இவருடைய வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் மெச்சு போய் அவரிடம் வந்து, சொல் மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று. உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். நீங்களா விரும்பி என்று நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே ஆண்டவர் சொன்னாராமா, பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு, அந்த பாறையை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அந்த இளைஞன் ஆண்டவர் சொல்லிவிட்டாரே என்று அந்த பாறையை தள்ளி கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் தள்ளி இருக்கிறார், முடியவில்லை. அதனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று மீண்டும் மீண்டும் மீண்டுமாக தினசரி அந்த பாறையை தள்ளுவதிலே முயற்சி செய்திருக்கிறார். அவரால் ஒரு அங்குலம் கூட தள்ள முடியவில்லை. ஏறத்தாழ 1 மாசமாக தள்ளி இருக்கிறார் அந்த பாறையை. அவரால் 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியவில்லை. ஒன்றுமே முடியாமல் அவர் அழுத வண்ணம் ஆண்டவரிடம் முறையிடுகிறார். ஆண்டவரே, என்னிடம் என்ன சொன்னீங்க? அந்த பாறையை நீங்க தள்ள சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு வலு கொடுங்க ஆண்டவரே, நான் தள்ளணும், எனக்கு வலு கொடுங்க. எந்த ஒரு மாற்றமும் அதுல இல்ல, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது மீண்டுமாக கடவுள் தோன்றினாராம். அந்த கல்லை தள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் அதை உன்னிடம் சொன்னது, அந்த கல்லை தள்ளி வேறு இடத்திற்கு விடு என்று நான் சொல்லவில்லை. கல்லை தள்ளு என்று தான் சொன்னேன். நீ தள்ளினால் அது நகரும் என்று நான் சொல்லவில்லை. இப்பொழுது நீ சென்று கண்ணாடியிலே உன்னை பார் என்று சொன்னாராம். அவனும் தன்னை கண்ணாடியில் சென்று பார்த்திருக்கிறான். அவனுடைய உடலில் இருந்த தசைகள் எல்லாம் இறுகி ஒரு நல்ல ஆண்மகனுக்குரிய இடுப்பான உடல் வகை அவனுக்கு கொடுத்திருந்ததாம். நாம் செய்கின்ற முயற்சி தான் நமக்கு பலன் அளிக்கும். நோஞ்சான் போல காட்சி அளித்த அவன் தன்னுடைய முயற்சியினால் வலுவான தேகத்தை பெற்றுக்கொண்டான். ஆங்கிலத்திலே தள்ளு என்பதற்கு புஷ், BUSH, புஷ் என்பது பொருள். அந்த புஷ் என்ற அந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். Pray until something happen. நீ ஜெபித்துக் கொண்டே இரு, ஏதாவது ஒன்று உனக்கு நடக்கும் வரை. அதுதான் மனமாற்றம், அதுதான் உருமாற்றம். அந்த இளைஞனுடைய ஜெபம் அவனுக்கு ஒரு உடல் உருமாற்றத்தை கொடுத்தது. நாமும் அதை செய்வோமாகில் கடவுள் நமக்கு ஒரு நல்லதொரு உருமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் கொடுப்பார். ஆபிரகாமுடைய உருமாற்றம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. பவுலுடைய உருமாற்றம் இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுக்க அறிக்கையிட வழிவகுத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றம் சீடருடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு உதவி செய்தது. நம்முடைய உருமாற்றம் என்ன செய்ய போகிறது? இந்த 40 நாள் உருமாற்றம் அல்ல, இறைவனோடு இணைந்து இந்த காலம் முழுவதும் உருமாறி அவரோடு வாழ இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாழப்போகிறோமா என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.